வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் குடுத்துட்டு இருக்கு அப்படின்றத நினைக்கும்போது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உண்மையிலுமே இத தான் நான் எதிர்பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாளுக்கு நாள் அனைவரிடமும் நம்மளுடைய பதிவுகள் மீது எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருச்சு. இன்னைக்கு எல்லாருமே உரிமையோட WhatsAppல வந்து, "ஐயா என்னுடைய ராசிக்கு சொல்லுங்க. இந்த ராசியும், இந்த ராசிக்காரர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்க WhatsAppல கேட்கறது எனக்கு அதற்கான பதில்களை நம்ம இந்த பதிவுகள் மூலமா குடுக்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில இப்ப நம்ம குடுத்துட்டு இருக்க சில பதிவுகள் எப்படின்னா, இந்த 2 ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடம், வீடாகட்டும், தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும், எப்படி இருக்கும்? இவங்க எதையெல்லாம் மாத்திக்கிட்டா லைஃப் நல்லபடியா மாறுன்ற பல அற்புதமான இதுவரை எங்கேயும் நீங்க கேட்காத சில நல்லதை தர நல்லதை தரக்கூடிய கணிப்புகள நம்ம குடுத்துட்டு இருக்கோம். இது உங்களை நோக்கி வருகிறது அப்படின்னாவே, ஐயா நீங்க நல்லதை ஈர்க்கக்கூடிய நபரா தான் இருப்பீங்க நிச்சயமா. இன்னைக்கு கஷ்டங்கள், பிரச்சனை இருந்தாலும் உங்க ஆழ் மனசுல கண்டிப்பா நாளைக்கு என் லைஃப் நல்லபடியா மாறிரும்பா, அப்படின்ற ஒரு முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டுமே நம் பதிவுகள் அவர்கள் கண்களில் படும். ஏன்னா இங்க கோடிக்கணக்கான வீடியோக்கள் YouTubeல இருக்கு. அதுல நம்முடைய பதிவுகள் உங்க கண்ல படுதுன்னாவே, நல்லதை தேடக்கூடிய நபரா தான் நீங்க இருப்பீங்க. நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதரா தான் நீங்க இருப்பீங்க. இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையா இருக்குன்றத நான் நம்புறேன், முழுமையா நம்புறேன். ஆகவே இந்த பதிவ முழுமையா பார்த்துட்டு உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாமே இன்னைக்கு நல்ல மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும், ஐயா உங்களுடைய வார்த்தைகளே எங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கைனா என்னன்றத புரிய வச்சுட்டுருக்குன்னு நீங்க குடுத்த அந்த 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 கருத்துக்களை கேட்கும்போது எனக்கே ஒரு வைப்ரேஷன் ஆன மாரி இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்த குடுத்துச்சோ, அதே போல தான் நம்ம நம்பிக்கையோட குடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள். இத தான் நான் பல பதிவுகள்ல சொன்னேன். ஐயா நல்லத தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரபஞ்சமும், இறைவனும் அந்த நல்லத குடுத்தே தீரும். இது எவராலயுமே தடுக்க முடியாது. இதுதான் உண்ம. நீங்க யார் வந்து திட்டம் போட்டு உங்கள முன்னேற விடக்கூடாதுன்னு நெனச்சாலும், நீங்க நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதரா இருந்து பாருங்க. எப்பேர்ப்பட்ட நபர்களுடைய குறுக்கீடும் உங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அடுத்தடுத்த கட்டம் முன்னேறி வருவதை இந்த உலகமே கண்கூடாக காணும். ஆகவே நல்லதை மட்டும் தேட ஆரம்பிங்க. ஆகவே இப்ப ஆர்டர் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, ஏன்னா இந்த கிறிஸ்மஸு வந்துருச்சு. இப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. இந்த அடுத்து வரக்கூடிய நியூ இயரு, பொங்கலு இதுக்கு எல்லாமே முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில நீங்க 1 நாள், 2 நாள் இருக்கிறப்ப எனக்கு உடனே எனக்கு 10 பாக்கெட் வேணும், 20 பாக்கெட் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னால உடனே அந்த டைம்க்கு என்னால தர முடியல. கோச்சுக்காதீங்க. கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த பதிவு மிதுனம் ராசிக்காரர்களுக்கும், சிம்ம ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய இடம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஒருவேளை கணவனாக இருந்து மனைவி சிம்ம ராசிக்காரர்களா இருந்தாலோ, அல்லது மனைவி மிதுன ராசியா இருந்து கணவன் சிம்ம ராசிக்காரர்களா இருந்தாலோ, அல்லது உங்களுடைய குழந்தைகள் மிதுன ராசி, சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்கனாலோ, அல்லது உங்களுடைய அண்ணன், தம்பி, தங்கச்சி அப்படின்னு சொல்லி உங்களுடைய உறவு முறைகள் மிதுன ராசி, சிம்ம ராசிக்காரங்க ஒரே வீட்ல இருந்தாலோ, அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த ராசிக்காரர்கள் இருந்தாலோ, எப்படி இருக்கும் என்பதை இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல்ல இந்த மிதுன ராசிக்காரர்கள்ல பிறந்த கணவன் சிம்ம ராசிக்காரங்க வந்து பெண்கள் வந்து சிம்ம ராசிக்காரங்களா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் தான் மிதுன ராசியில் பிறந்த தன் கணவனை ஆ அதாவது இவங்க சொல்லி தான் அவங்க கேட்பாங்க. இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அவங்க இருப்பாங்க. அதாவது சிம்ம ராசியில் பிறந்த மனைவியினுடைய கண்ட்ரோல்ல தான் மிதுன ராசியில பிறந்த கணவன் இருந்து தான் ஆகணும். அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்க வேணா அப்படி வேணா நீங்க பாருங்க. அப்படிதான் இருப்பாங்க. இவர்கள் என்ன சொல்றாங்களோ அத அவங்க கேட்கணும். அதேபோல இவர்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் மிதுன ராசியிடம் தொடர்ந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் சில சரிவுகளையோ அல்லது ஏமாற்றத்தையோ காண்கிறார்கள் அப்படின்னா, இது இந்த ராசிக்காரர்களுக்கு செம கோவம் வந்துரும். ஆமா. மிதுன ராசிக்காரர்கள் யார் என்பதையும் நம்ம பல பதிவுகள்ல மிக தெளிவா பார்த்துருக்கோம். மற்றவரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு நெறையவே லைஃப்ல ஏற்பட்டுரும். இப்ப கூட பாருங்க, இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த திருமணமானவங்க இருந்தாங்கன்னா, கூட இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்க ஒரு வேளை திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. அவங்க இல்லாம இவங்களால எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு இவங்க கண்டிப்பா தேவை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவங்க இருப்பாங்க. இதனால தான் நான் மிதுன ராசிக்காரர்களுக்கான தனியான பதிவுகள் குடுக்கும்போது கூட நான் சொல்லுவேன், ஐயா நீங்க யாரையாவது ஒருத்தர சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த உருவாகக்கூடிய சூழ்நிலைகள உடைக்கணும். அதுதான் கடவுள் உங்களுக்கு குடுத்த டாஸ்க். புரியுதுங்களா? அத நீங்க பிரேக் பண்ணிட்டு வரணும். வந்திருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள்ல அப்படி வந்தவர்கள் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க.
ஆகவே மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மற்றும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இதே சிம்மம் வந்து கணவனாக இருந்து மிதுனம் வந்து மனைவியாக இருந்தால் அது அப்படியே மாறும். அவர் தான் மனைவியை வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது சட்டுன்னு கோவம் வரும், திடீர்னு கத்துவாங்க. எல்லாம் அவங்க மனைவி தான் வந்து அனுசரித்து போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை முறை இருக்கும். ஆனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் கணவன் மனைவியாக இருந்து, அது வந்து மிதுன ராசிக்காரங்க கணவனாக இருந்தாலும் சரி, அல்லது மனைவி மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, மொத்தம் இந்த 2 ராசி திருமண வாழ்க்கையில் இணையுது அப்படின்னா, அவங்க லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா, நல்ல நிலைமைக்கு வரணும்னா, தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், எதையுமே மறந்துடாதீங்க. முதல் விஷயம் என்னென்னா, மிதுன ராசிக்காரர்களிடம் உள்ள சில மைனஸில் ஒரு குறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இது ஆகவே ஆகாது இந்த ராசிக்கு, சிம்ம ராசிக்காரருக்கு. திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்றதை நீங்கள் லைவாகவே இப்போ பார்த்துட்ருப்பாங்க அவங்க லைஃப்பில். இங்கே நான் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் இது அவங்க லைஃப்பில் லைவாக பார்த்துட்ருப்பாங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போது ஐயா, இந்த சோம்பேறித்தனம் இவங்களுக்கு செம்ம கோபத்தை உருவாக்கி விட்டுரும். இதனாலேயே சண்டை பிரச்சனை நாட்கள் போக போக மரியாதை குறையும். இதுதான் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். மரியாதை குறைஞ்சிரும். இதனாலேயே மன அழுத்தத்திற்கு செல்கிறார்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க. அப்போ இதை தடுக்கணும்னா மிதுன ராசிக்கார நண்பர்களே நீங்கள் துடிப்போடு இருக்கணும். ஆனால் என்னென்னா இது ஒரு பெரிய டாஸ்க் தான் உங்களுக்கு. ஏன் உங்களுக்கு பெரிய டாஸ்க்கு, ஏன் உங்களுக்கு பெரிய ஒரு போட்டியை கடவுள் இந்த வாழ்க்கையில் கொடுத்துருக்காருன்னா, உங்கள் கூட சேர்ந்த அந்த ராசி சிம்ம ராசி அந்தளவுக்கு பவர்ஃபுல். அப்போ அவங்கள விட நீங்கள் ஒரு படி மேலே இருக்கணும்னா, ஏன்னா இவங்க ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்க யாருன்றதை நம்ம உங்களுக்கு தெரியும். வைராகியம் இருக்கும், கோபம் இருக்கும், இதை பண்ணியே காட்டணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க தூங்க கூட மாட்டாங்க. அதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. எல்லார் முன்னாடியும் நம்ம வந்து கௌரவமாக வாழணுன்ற அந்த ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணுன்ற எண்ணங்களும் அவ்வப்போது அவங்களுக்கு வரும். தன்னுடைய வாழ்க்கை துணையிடம், தன் கூட பயணிப்பவர்களிடம் தான் அதிக கோபத்தை காட்டுவாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் தான் அதிக கோபத்தை காட்டுவாங்க. ஏன்னா அவங்க தானே பக்கத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட தானே காட்டி ஆக முடியும். மற்றவங்க மேலே வர கோபத்தை கூட இவங்க மேலே தான் கொண்டு வந்து காட்டுவாங்க. இது எல்லாம் இந்த ராசியை திருமணம் செய்த நபர்களுக்கு இப்போ வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் அது. அதனால தான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேன், ஐயா நம்மளுக்கு மட்டும் நல்லது நடந்தால் போதும், நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த வைப்ரேஷன் வேலை செய்யணும். செஞ்சால் தான் அது சரியான அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இல்லைன்னா நம்ம என்ன தான் வந்து பாசிட்டிவாக யோசித்தாலும் ஏதாவது ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போது மிதுன ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஓடக்கூடிய வேகத்துக்கு நீங்களும் ஓட ஆரம்பிக்கணும். ஸ்மார்ட்டாக யோசிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஐயா, மூளைக்கு வேலை தரணும், ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். மற்றவர்களை எதிர்பார்த்தோ மற்றவர்களை நம்பியோ மிதுன ராசிக்காரர்கள் வேலைகளிலோ தொழிலிலோ ஈடுபடாமல் தன்னை நம்பி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் மிதுன ராசிக்காரர்கள் கூட இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர் 2 பேரும் இருக்கிற இடத்துல சிம்ம ராசிக்காரர்கள் சொல்கிறத மிதுன ராசிக்காரங்க, அதாவது மிதுன ராசிக்காரங்க சொல்கிறத சிம்ம ராசிக்காரங்க கேட்கணுன்னா மிதுன ராசிக்காரங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும். அதற்கான ஆளுமை திறன், அதற்கான சிந்தனைகள் எல்லாமே இருக்கணும். அது இருந்தால் தான் இவங்க மதிப்பாங்க. இது எல்லாமே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இவங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, உங்களுக்காகவாதும் உங்களிடம் அந்த மாற்றங்கள் வரணும். இப்போ சிம்ம ராசிக்காரங்களை தாங்க நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவங்கள வந்து என்னை மதிக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும், அவங்க அந்த என் மேலே கோவப்படக்கூடாது, அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்காக நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? சரி, இதே வந்து குழந்தைங்க சிம்ம ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இதில் குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்ம ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க இது 2 பேர் அடிக்கடி இந்த சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது குறிப்பாக அந்த சிம்ம ராசிக்காரங்க ஒரு சின்னதாக ஒரு அடி அடிக்கிறது, இப்படி ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு இந்த இடத்துல நம்ம எப்படி அணுகணும், எந்த மாதிரி அவங்களுக்கான வழிமுறையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாசம்ன்ற ஒரு விஷயத்தில் இவங்க வீக் சிம்மராசிக்காரங்க. பாசம், அன்பு, பாசம் இதில் வந்து எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள நம்ம வந்து லாக் பண்ணலாம் அவங்கள நம்ம.
அப்போ சிம்ம ராசிக்காரங்களை எங்கே லாக் பண்ணணும்னா அன்பு பாசத்தில் தான். அப்போ மிதுன ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரர்கள் கூட இருக்கக்கூடிய நபர் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் அது எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவி எந்த உறவாக இருந்தாலும் அன்பு பாசத்தை நீங்கள் அதிகமாக காட்டணும். இதுதான் மிதுன ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரர்களிடம் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கான ஒரு ரகசியன்றதை விட ஒரு சரியான வழிமுறை இதுதான். அன்பு பாசம், உண்மையான அன்பு பாசத்தை நீங்கள் அவங்களுக்கு காட்டி பாருங்கள். அப்படியே அப்பையும் கோபம் சில விஷயங்களில் வரும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களே எங்கே நான் அவ்வளோ அன்பு பாசமாக தாங்க இருக்கேன், ஆனால் எரிஞ்சு விழுறாங்க, கோபம் வந்துக்கிட்டே இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி புலம்பக்கூடிய நபர்களும் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல, இருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா, நான் பல பதிவுகளில் சொல்லுவேன் பார்த்தீங்களா, கசப்பான உண்மைகள். இதை ஏற்றுக்கொள்ளும் மனிதன் தன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறான். அப்போ இந்த இடத்துல கசப்பான உண்மை என்ன? அவர்கள் அப்படிதான், அவங்களுக்கு கோவம் வரும் தான், அப்பப்போ கத்துவாங்க, திரும்பி அன்பு பாசமாக பேசுவாங்க, அப்பப்போ கத்துவாங்க, திரும்பி அன்பு பாசமாக பேசுவாங்க, கோவம் வரப்போ இந்த வார்த்தை தான் இல்லாமல் என்னென்னதையோ பேசுவாங்க, வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் விட்டுருவாங்க, இதனால் மன அழுத்தமாக இருக்கும், மன வேதனையாக இருக்குது, இதெல்லாம் நடக்கும் தான், நான் இல்லைன்னே சொல்ல. ஆனால் அது இயற்கையாக நடக்கக்கூடியதாக நீங்கள் நினச்சிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க அப்படி தான், நீங்கள் என்ன சொன்னாலும் பாருங்கள் மாறாதங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அன்பு பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையான அந்த நல்ல அதிர்வலைகளை, அந்த நேர்மறையான அதிர்வலைகளை நீங்கள் கொடுத்து பாருங்கள். அது உங்கள் பக்கம் வசப்படுத்தும் அவங்கள. அவங்க உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் தருவாங்க. அந்த அன்பு பாசம்ன்ற ஒரு விஷயத்துக்காகவே உங்கள் கூடயே நிற்பாங்க. சரிங்களா? அப்போது கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் இந்த ராசிக்காரங்க கூட தான் நம்ம போய் பழக முடியும், இந்த ராசிக்காரங்க இருக்கிற இடத்துல தான் நான் போய் வேலை செய்வேன், இந்த ராசிக்காரங்க இருக்கக்கூடிய சொந்தக்காரங்கள்ட்ட தான் நான் போய் பேசுவேன், அவங்கள தான் நான் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவேன், அவங்களுக்கும் எனக்கும் உண்டான ராசி தான் இப்போ பொருத்தம் கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும், கரெக்டாக நாங்கள் பேசிக்குவோம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே அப்படி பார்த்தா நம்ம வாழவே முடியாது இந்த உலகத்தில். ஏன்னா எல்லா ராசிக்காரர்களுமே இருக்காங்க, எல்லா ராசியில் விதவிதமான குணநலன்கள் கொண்டவங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் நம் அருகில் இருக்கும் பட்சத்தில் நமக்கேற்ற நபர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய, நல்லதை தரக்கூடிய, நல்லதை சிந்திக்கக்கூடிய மனிதராக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும், உங்களுக்கும் எல்லோரையும் பிடிக்கும். அப்போ மிதுன ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தின் பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுல விருப்பப்படுறீங்களோ அதே போல் இந்த வாழ்க்கையில் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களையும் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஐயா நான் ஒவ்வொரு பதிலும் இதை தான் நான் கத்தி சொல்லிகிட்டு இருக்கேன். என் தொண்டை தண்ணி வத்த கத்தி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்? இந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க எந்த சூழ்நிலையில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களும் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கலாம், அல்லது நல்ல சம்பாதியத்தில் இருக்கிறவங்களும் இருக்கலாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களாக கூட இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைபாடுகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா 2 வட்டங்கள் இருக்குது இந்த உலகத்தில், 2 வட்டங்கள். இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் கஷ்டம், பிரச்சனை, என் லைஃப் அவ்வளோதான் இப்படின்னே அவர்களே நினைத்து கொண்டு அந்த வட்டத்திற்குள் கடைசி வரைக்கும் உள்ளே அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க, வெளியே வர முடியாது அவங்களால. ஆனால் இந்த பக்கம் ஒரு வட்டம் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய நபர்கள் தனக்கான நல்லதை ஈர்க்கக்கூடிய நபர்கள். அவங்கக்கிட்ட போனீங்கன்னா, அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா ஒரு வார்த்தையோட நெகட்டிவாக வராது, பேசவே மாட்டாங்க, பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. அவங்க ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய நபர்கள். பிரைட்டுன்னா நான் கலரை சொல்லலை, சிந்தனையில் பிரைட்டாக இருக்கக்கூடிய நபர்கள். அப்போ இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த உலகத்திலுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும், நல்ல செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்கிறவங்க. பொருளாதார முன்னேற்றமாகட்டும், பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், அல்லது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை பண்ணக்கூடிய எல்லா பெரும்பாலான நபர்களும் நல்லதை கொடுக்கக்கூடிய நபர்கள், நல்லதை சிந்திக்கக்கூடிய நபர்கள், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, சரிங்களா, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க. அப்போ இந்த வட்டத்துலேருந்து இந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் வரணும், வந்தால் மட்டுமே அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். இதுக்காக தான் கடவுள் ஒவ்வொருத்தருக்குமே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் தான் ஒவ்வொருத்தருக்குமே அந்த சிம்டம் காட்டுவார்.
உங்களுக்கான பாதை என்ன? உங்களுக்கான நபர்கள் யாரு? அதெல்லாம் இங்க நெறைய மனிதர்கள் அதை புரிந்து கொள்ள தவறி விடுகிறார்கள். அத வந்து அவங்களால தெரிஞ்சுக்க தெரியல. எதுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்றத அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க தன்னுடைய லைஃப்ல. காரணம் இல்லாம ஏதாவது நடக்குமா? ஒரு புல் பூண்டு அசைஞ்சா கூட காத்தடிச்சா தான் அது அசையுது. அதற்கான காரணமும் இருக்கு. அதனால தான் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களாகட்டும், நம்மகிட்ட பதிவுகள் பார்க்குறவங்களாகட்டும், நம்மகிட்ட சாம்பிராணி வாங்குறவங்களாகட்டும் எல்லாத்துட்டயும் நான் என்ன சொல்றேன், ஐயா உங்கள் வாழ்க்கையை கூர்ந்து கவனிங்க. கூர்ந்து கவனிங்க. நீங்க மத்தவங்க லைஃபெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் இங்க ஒண்ணுமே மாற்றங்கள் வராது. மத்தவங்க லைஃப தூக்கி எறிஞ்சுப்புட்டு நீங்க உங்க லைஃப முதல்ல பாருங்க. அதாவது உங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள கவனிங்கன்னு சொல்ல வரேன். அப்பதான் தெரியும் கடவுள் எவ்வளோ உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கதற்கான வழிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத. சரிங்களா? ஆகவே இந்த பதிவு பார்த்த நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் கொடுக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பதிவுல நம்ம வந்து பார்க்கலாம். அதில எந்த ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் பார்க்கலான்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.